இந்த மாதிரி சூப்பரான ஷார்ட்கட் மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளைக்கு தேவையான 20 கிராம் புரோட்டீன் இதிலிருந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும். மணிக்கணக்காக ஊற வைக்க வேணாம், அதுக்கப்புறம் வேக வைக்க வேணாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் ஹம்மஸ் ரெசிபி. அதுக்கு தேவையானது நம்ம ஊர் பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வெள்ளை எள்ளு இல்லாட்டினா டஹினி சாஸ் இருந்தால் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டஹினி சாஸ் ஊற்றினீங்கன்னா தான் ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 3 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு எலுமிச்சப்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நல்லா அந்த மாதிரி சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பர் க்ரீமியாக செம்ம ஸ்மூத்தாக வரும். பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு பொட்டுக்கடலையை வச்சு சூப்பரான ஒரு ஹம்மஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பாப்ரிகா பவுடர், மேலாப்பில் ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை வச்சு நம்ம லூலூவில் கிடைக்கிற மாதிரி கொரியாண்டர் சில்லி ஹம்மஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மல்லி இலைகள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான கொரியாண்டர் சில்லி ஹம்மஸ் நம்ம ஊர் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வைக்க தேவையில்லை. ஆக்சுவலாக கடைகளில் பிரைண்டு சிக் பீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம உடம்புக்குமே நல்லதில்லை. இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் பொட்டுக்கடலையை வச்சு செஞ்சு வச்சுக்கோங்க. 1 வீக் வரையும் கெட்டு போகாது. எனக்கு எப்போல்லாம் பசிக்குதோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி இதில் தொட்டு சாப்பிடுவேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் என்னோட பசங்களுக்குமே ஸ்கூலில் ஷார்ட் பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக இந்த ஹம்மஸ் ஃபிங்கர் கட் வெஜிடபிள்ஸோட கொடுத்து விடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் லன்ச் பிரேக்குக்குமே இந்த மாதிரி ஃப்ரெஷ் சியாபாட்டா பிரெட் இல்லாட்டினா ஹோல் வீட் பிரெட்டில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் டூனாவோ இல்லை டர்க்கியோ இல்லாட்டினா பிளேனாவோ கொடுத்துடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.